வணக்கம் மக்களே. LCM மற்றும் HCF என்ற தலைப்புல உள்ள பார்ட் 10 வீடியோ தான் பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनலாம் கொண்டு வந்திருக்கேன். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் சம் என்னங்க கொடுத்திருக்காங்க? Find the greatest number of 4 digits exactly divisible by 15, 21 and 27. 15, 21 மற்றும் 27 ஆகிய 3 எண்களால் மீதியின் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க இயல் எண் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. 2019 குரூப் 1 தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி. என்னங்க கேட்டிருக்காங்க? முதல்ல அவங்களா ஒரு 3 எண்களை கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இந்த எண்களால மீதியின்றி வகுப்படக்கூடிய 4 மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முதல் சம் பாருங்க. எண்களை கொடுத்துட்டு மிகப்பெரிய 4 இலக்க எண், அதாவது இந்த எண்களால வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் அப்படின்னு சொல்லிட்டு முதல் சம் நான் கொண்டு வந்திருக்கேன். ரெண்டாவது சம் அவங்களா ஒரு நம்பர் கொடுத்துட்டு மிகச்சிறிய 5 இலக்க எண், அதாவது மேல மிகப்பெரிய 4 இலக்க எண், இங்க மிகச்சிறிய 5 இலக்க எண் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது क्वेश्चन நான் கொண்டு வந்திருக்கேன். ரெண்டுத்துக்குமே 3 ஸ்டெப் தான் நம்ம கடைபிடிக்கணும். இந்த மாதிரி கேள்விகள் கேட்டாலே 3 ஸ்டெப் நம்ம பண்ணிட்டாலே ஆன்சர் வந்துடும். சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்றேன். கண்டிப்பா ஒரு புத்தகத்துல எழுதி வச்சுக்கோங்க. என்னது அப்படின்னா, இந்த மாதிரி கொடுத்துட்டு மிகப்பெரிய 4 இலக்க வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் கண்டுபிடிங்க, அப்படின்னா மிகச்சிறிய 4 இலக்க எண் கண்டுபிடிங்க, இந்த மாதிரி கேள்விகள் வந்துருச்சுனாலே முதல்ல கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு LCM மீச்சியமா கண்டுபிடிக்கணும். சரி கண்டுபிடிச்சிருமா? அப்போ 15, 21, 27 சரி இருக்கட்டும். இப்போ இந்த 15, 21, 27 மூணாவது வாய்ப்பாடு வகுத்துக்கலாமா? சரி அப்போ 5 3 15, 7 3 21, 9 3 27. இப்போ 5 7 9 ஏதோ ஒரு வாய்ப்பாடு காமனா வகுக்குமா? கிடையாது. அப்போ இந்த மாதிரி காமனா வகுக்கிற மாதிரி வரல அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆனா என்ன பண்ணணும்? டானா வகுத்தலுக்கு வெளில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கணும். அதுதான் LCM மீச்சியமா. சரி அப்ப பெருக்கிறோமா? LCM கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கொடுத்துருக்கிறதுக்கு LCM கண்டுபிடிக்கணும். அப்போ LCM கண்டுபிடிக்கணும்னா எல்லாத்தையும் பெருக்கிறோம். 3 × 5 × 7 × 9 பெருக்கணும். அப்படின்னா 3 5 15 × 7 105 × 9 945. சரி 945 சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு? மீச்சியமா LCM கிடைச்சிருச்சு. ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்மளுக்கே தெரியும் மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன செய்வோம்? 4 9 போடுவோம். இது 10,000. இதுக்கு அடுத்த நம்பர் என்ன ஆயிரும்? இதுக்கு அடுத்த நம்பர் என்னது? 10,000. இது 5வது இலக்க எண், 5 இலக்க எண் ஆயிரும். ஆனா நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்னது? வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண். அப்போ முதல்ல நம்மளுக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய 4 இலக்க எண்ணை எழுதி வச்சுக்கணும். ஆனா இதுதான் ஆன்சரான்னு கேட்டா கிடையாது. இந்த நம்பரால வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் தான் அவங்க கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஆனா மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னதுதான்? 9,999 என்பதுதான் மிகப்பெரிய 4 இலக்க எண். சரி இப்போ ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மிகப்பெரிய 4 இலக்க எண்ணை இந்த LCM ஆல வகுக்கணும். சரி வகுத்துருமா? இதுதான் செகண்ட் ஸ்டெப். கண்டிப்பா ஒரு குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா மறந்துடும். சரி 9,999 வகுத்தல் கோடு உள்ள போட்டுக்கோங்க. இந்த 9,999 945 வகுக்கணும். சரி வகுத்துருமா? அப்போ 10 × 945 9,450. சரி இருக்கட்டும். அப்ப 9,999 இருந்து 9,450 கழிச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? அப்படின்னா 549 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ இதை என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மீதி கிடைச்சிருக்கு இல்லையா, இந்த மீதிய இந்த மிகப்பெரிய 4 இலக்க எண்ணில் இருந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுதான் ஆன்சர். அதுதான் மூணாவது ஸ்டெப். என்ன பண்ண போறோம்? இந்த கிடைச்சிருக்கக்கூடிய இந்த மீதியை மிகப்பெரிய 4 இலக்க எண்ணில் இருந்து கழிக்க போறோம். அப்போ கழிச்சோம் அப்படின்னா 549. அப்போ 9,999 இருந்து 549 கழிச்சோம் அப்படின்னா அப்போ 9 0 ஆயிரும். அப்போ 9ல இருந்து 4 போச்சு அப்படின்னா 5. கொஞ்சம் கீழே தள்ளிக்கிறேங்க.
9ல இருந்து 4 கழிச்சோம்னா 5, 9ல இருந்து 5 கழிச்சோம்னா 4, அப்போ மிச்சம் 9 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னது அப்படின்னா 9450 என்பதுதான் சரியான விடை. ஆப்ஷன் பி. நல்ல இந்த 3 ஸ்டெப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்த சம் போயிடலாமா? மிகப்பெரிய 4 இலக்க எண்ணுக்கு பார்த்துட்டோம். இப்போ மிகச்சிறிய அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டா என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். அதுக்கும் இதுக்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. அதே 3 ஸ்டெப் தான், ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா. சரி, என்ன பார்த்துருவோமா? The least number of 5 digits which is exactly divisible by 12, 15 and 18 is, அதாவது 12, 15 மற்றும் 18ஆல் வகுப்படும் மிகச்சிறிய 5 இலக்க எண் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. அவங்களா நம்பர்ஸ் கொடுத்துட்டு மிகப்பெரிய 5 இலக்க எண் கேட்டாலும் சரி, மிகச்சிறிய 5 இலக்க எண் என்னன்னு கேட்டாலும் சரி, எந்த மாதிரி கேட்டாலும் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய எண்களுக்கு என்னதான் பண்ணணும்? எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். சரி, அப்போ 12, 15, 18 இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்யணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரி, கண்டுபிடிச்சிருவோமா? அப்போ இது இந்த 3 மூணாம் வாய்ப்பாடில் கேன்சல் ஆகுமா? நம்ம மூணாம் வாய்ப்பாடில் போட்டோம் அப்படின்னா 4 3 12, 5 3 15, 6 3 18. சரி, அப்போ இது 2ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். அப்போ 2 4 5 2ஆல் வகுப்படுமா? கிடையாது. அப்போ அதை அப்படி போட்டுக்கிடுவோம். 2 6. இப்போ இந்த 2 5 3 ஏதோ ஒரு வாய்ப்பாடு காமனாக வகுக்குமா? கிடையாது. அப்போ டானா வகுத்தலுக்கு வெளில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பெருக்கிக்கலாம். பெருக்கினா என்ன கிடைச்சிடும்? நம்மளுக்கு எல்சிஎம் கிடைச்சிரும். பெருக்குவோமா? 3 × 2 × 2 × 5 × 3. சரி, 2 6, 6 × 2 12, 12 × 5 60, 60 × 3 180. எல்சிஎம் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 180 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. சரி, ரெண்டாவது ஸ்டெப் என்னது அப்படின்னா மிகச்சிறிய 5 இலக்க எண்ணை எழுதிக்கணும். மிகச்சிறிய 5 இலக்க எண் என்னது? 10,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ மிகச்சிறிய 5 இலக்க எண்ணை எழுதி வச்சிருக்கோம். ஆனா அவங்க கேட்டிருக்கிறது என்னது? இந்த 3 நம்பராலும் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மேல பார்த்த மாதிரி மேல பார்த்த மாதிரி அதே ஸ்டெப் தான். இந்த 10,000 இந்த எல்சிஎம் கொண்டு என்ன செய்ய போறோம்? வகுக்க போறோம். சரி, வகுத்துருமா? 10,000 உள்ள போட்டுக்கோங்க. 180 இந்த வகுத்தல் கோட்டுக்கு வெளில போட்டுக்கோங்க. சரி, அப்போ வகுத்தோம் அப்படின்னா முதல்ல 5ஆம் வாய்ப்பாடில், அதாவது 180 × 5 எத்தனை? 900 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரி, இப்போ மைனஸ் பண்ணிடுவோமா? 0 அப்படியே போட்டுக்கணும். இந்த 0 அப்படி சொல்லி போட்டுக்கலாம். 10ல் இருந்து 9 மைனஸ் பண்ண 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த 0 கீழே இறக்கிக்கலாம். திரும்பியும் 5 ஆளே போட்டோம் அப்படின்னா, அதாவது 180 × 5 என்னது வரும்? 900 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ 1000ல இருந்து 900 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா திரும்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 100 அப்படிங்கிறது ஆன்சரா கிடைக்கும். அப்போ இந்த மீதியை என்ன பண்ணணும்? இந்த 10,000ல இருந்து மைனஸ் பண்ணணும். அது மட்டும் தான் பண்ணணுமாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் இருக்கு. 3ஆவது ஸ்டெப் என்னது அப்படின்னா 10,000ல இருந்து மேல பார்த்த மாதிரி இந்த மீதியை மைனஸ் தான் பண்ணணும். ஆனா இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் என்னது அப்படின்னா இந்த 180 இருக்கு இல்லையா, அதாவது எல்சிஎம் மீச்சியமா இருக்கு இல்லையா, அதை கூட்டிக்கணும். அவ்வளவுதான். மேல மிகப்பெரிய எண் கேட்டதுனால நம்மளுக்கு மீதி வந்திருக்கும் இல்லையா, அதை நம்ம மைனஸ் பண்ணுவோம். இங்க மீதியையும் மைனஸ் பண்ணிட்டு எல்சிஎம்மையும் கூட்டிக்கிடுவோம். என்னத்துக்கு? மிகச்சிறிய அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுன்னா எல்சிஎம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கிடுவோம். வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. சரி, அப்போ 10,000ல இருந்து 100 கழிச்சோம் அப்படின்னா 9,900 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 9,900 கூட 180 கூட்டணும் அப்படின்னா அது வரும் 10,080 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சரி, அடுத்த சம் போயிடலாமா? இல்ல என்ன கேட்டிருக்காங்க? The greatest number consisting of 6 digits which is exactly divisible by 24, 15 and 36 is, அதாவது 24, 15 மற்றும் 36ஆல் வகுப்படும் 6 இலக்க மிகப்பெரிய எண் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2022 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரி, முதல்ல இந்த மாதிரி எண்களை கொடுத்துட்டு 6 இலக்க மிகப்பெரிய எண்ணால், அதாவது இதால் வகுப்படக்கூடிய 6 இலக்க மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டனாலே முதல்ல கொடுத்துருக்கக்கூடியதுக்கு எல்சிஎம் எடுத்துடணும். முதல்ல எல்சிஎம் எடுத்துருமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். 24 15 36. அப்போ இது எல்லாமே 3ஆம் வாய்ப்பாடில் வகுப்படுமா? சரி, 3ஆம் வாய்ப்பாடில் எல்லாமே காமனாக வகுப்படும். அதனால 3ஆம் வாய்ப்பாடில் போட்டிருக்கேன். அப்போ 8 × 3 24, 5 × 3 15,
12 × 3 36. சரி இருக்கட்டும். இப்போ திரும்ப இது ரெண்டாவது வாய்ப்பாடில் போட்டோம் அப்படின்னா 4 2 8 5 ரெண்டாவது வாய்ப்பாடில் அடிபடாது, அதனால 5 அப்படி போட்டுக்கோங்க. 6 2 12. சரி திரும்ப ரெண்டாவது வாய்ப்பாடில் போட்டோம் அப்படின்னா 2 4 5 அப்படி போட்டுக்கோங்க. மூவி 2 6. இப்போ இந்த 2 5 3 ஏதாவது காமனாக ஏதாச்சும் ஒரு வாய்ப்பாடில் வகுப்படுமா? கிடையாது. அப்போ இதை அப்படி வச்சுக்கிட்டு இது தானாவத்தலுக்கு வெளில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பெருக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் எல்சிஎம். சரி அப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னதெல்லாம் செய்யணும்? 3 × 2 × 2 × 2 × 5, அதாவது இந்த இருக்கக்கூடிய எல்லா நம்பர்களையும் பெருக்கினா நம்மளுக்கு எல்சிஎம். சரி பெருக்கிறோமா? மூவி 2 6 6 × 2 12 12 × 2 24 24 × 5 120 120 × 3 360. சரி எல்சிஎம் கிடைச்சிருச்சு. நம்மளுக்கு என்னதான் தெரியணும்? மிகப்பெரிய 6 இலக்க எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். அப்போ ரெண்டாவது ஸ்டெப் என்னது? நம்மளுக்கா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். மிகப்பெரிய அப்படின்னு வந்துட்டுனாலே என்ன செய்வோம்? 9 9 9 அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். இங்க 6 இலக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அதனால 9 எத்தனை டைம்ஸ் போடுவோம்? 6 டைம்ஸ் 9 போட்டுருவோம். சரி போட்டுருவோமா? போட்டாச்சு. இப்போ இந்த மிகப்பெரிய 6 இலக்க என்ன பண்ணும் அப்படின்னா 360, அதாவது இந்த எல்சிஎம் கொண்டு இதை வகுக்கணும். சரி வகுத்துருவோமா? மிகப்பெரிய 6 இலக்க என்ன உள்ளுக்கு போட்டுக்கலாம். அப்போ 9 9 9 9 9 9. சரி போட்டாச்சு. அப்போ 360 தானாவத்தலுக்கு வெளில போட்டுக்கோங்க. சரி இப்போ நம்ம இதை வகுத்துடலாமா? அப்போ 2 × 360 என்னது அப்படின்னா 720. சரி இப்போ இதுல இருந்து மைனஸ் பண்ணிடுவோமா? 9ல இருந்து 0 போச்சுன்னா திரும்ப 9 தான் வரும். 9ல இருந்து 2 போச்சுன்னா 7 வரும். 9ல இருந்து 2 போச்சுன்னா 7 வரும். 9ல இருந்து 7 போச்சுன்னா திரும்ப 2 வரும். அப்போ 279 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. 279 இருக்கு. இந்த 9 கீழே இறக்கிடுவோம். இறக்கணும் அப்படின்னா திரும்ப 7, அதாவது 360 கூட 7 இன்ட்டு பண்ணால் என்னது வரும்? பெருக்குனா என்னது வரும் அப்படின்னா 2520 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரி அப்போ இதுல இருந்து மைனஸ் பண்ணிடுவோமா? 9ல 0 போச்சுன்னா என்னது வரும்? திரும்ப 9 தான் வரும். சரி போட்டுருவோம். 9ல 2 போச்சுன்னா 7 வரும். 7ல் 5 போச்சுன்னா 2 வரும். 2ல் 2 போச்சுன்னா 0. சரி இந்த 9 கீழே திரும்ப இறக்கிக்கலாம். அப்போ திரும்ப இதே கதை தான். அப்போ 7ஆல் பெருக்கணும். 360 7ஆல் பெருக்கணும் அப்படின்னா 2520 அப்படின்னு சொல்லிட்டு வரும். திரும்பியும் இதை மைனஸ் பண்ணால் என்னது கிடைக்கும்? திரும்ப அதே கதை தான். இங்கிட்டு 9 கிடச்சிரும். திரும்ப இங்கிட்டு 9ல இருந்து 2 போச்சு அப்படின்னா 7 கிடைக்கும். 7ல இருந்து 5 போச்சு அப்படின்னா 2 கிடைக்கும். திரும்ப 9 இறக்குவோம். திரும்பியும் என்ன பண்ணணும்? 7ஆல் பெருக்கணும். 7ஆல் பெருக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 2520 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். மீதம் நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? இப்போ மீதம் 9 அப்படி இருக்கும். 9ல இருந்து 2 போச்சுன்னா திரும்ப 7 வரும். 7ல இருந்து 5 போச்சுன்னா 2 வரும். இந்த 0 அப்படி போட்டுக்கலாம். இப்போ மீதம் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? மீதம் 279 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. அப்போ மூணாவது ஸ்டெப் என்ன பண்ணணும்? இங்க மிகப்பெரிய 6 இலக்க எண் கேட்டிருக்கிறதுனால என்ன மட்டும்தான் பண்ணணும்? இந்த மிகப்பெரிய 6 இலக்க எண் கூட இந்த 279 மைனஸ் மட்டும்தான் பண்ணணும். மிகப்பெரிய இதனால் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 6 இலக்க எண், பெரிய 6 இலக்க எண் கேட்டதுனால மீதிய மைனஸ் மட்டும்தான் பண்ணணும். சரி பண்ணிடுவோமா? 9 9 9 9 9 மைனஸ் 279. அப்போ இது ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரு 9 9 9 220 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரி அடுத்த சம் பார்த்துடலாம். வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பர் தட் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 72 and 108? அதாவது 72 மற்றும் 108 ஆகிய எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. 2021 2023 2022 அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷமும் தொடர்ச்சியா கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. சரி இப்படி கொடுத்துட்டாங்கனாலே கொடுத்துருக்கக்கூடிய எண்களுக்கு முதல்ல என்ன செய்யணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரி கண்டுபிடிச்சிருமா? 72 108 எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா முதல்ல 2ஆம் வாய்ப்பாடில் போட்டுக்கிடுவோம். அப்போ 36 × 2 72
54 × 2 108. சரி இருக்கட்டும். திரும்ப இதையும் ரெண்டாவது வாய்ப்பாடில் போட்டோம் அப்படின்னா 18 × 2 36, 27 × 2 54. இப்போ இதை மூணாவது வாய்ப்பாடில் ரெண்டுத்தையும் காமனாக கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்போ மூணாவது வாய்ப்பாடில் போட்டோம் அப்படின்னா 6 × 3 18, 9 × 3 27. சரி இருக்கட்டும். திரும்ப இந்த மூணாவது வாய்ப்பாடில் போட்டோம் அப்படின்னா 2 3 6, 3 × 3 9. தானாவகத்தலுக்கு வெளில இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா எல்சிஎம் கிடைச்சிரும். சரி, முதல் ஸ்டெப்பு பண்ணியிருக்கோம். எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்னது வரும்? 2 × 2 × 3 × 3 × 2 × 3. சரி, இப்போ அதை வகுத்துருவோமா? அப்போ 216 × 4 என்னது அப்படின்னா 804. சரி இருக்கட்டும். 864, சாரிங்க, 864. சரி இருக்கட்டும். அப்போ இது ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 136 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரி, இந்த 0 கீழே இறக்கிடுவோம். இறக்கிட்டு திரும்ப 6 × 216 என்னது அப்படின்னா 1296. சரி, இப்போ இது ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணோம்னா கடைசி நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 64 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிரும். அப்போ மீதி நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 64 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த எண்களால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நம்மளுக்கு என்ன பண்ணணும்? கடைசியா ஒரே ஸ்டெப்ல என்ன பண்ணணும்? இந்த மிகச்சிறிய 5 இலக்க எண் கூட மீதிய கழிச்சிட்டு எல்சிஎம், அதாவது இந்த 216 கிலோ எல்சிஎம் கூட்டிக்கணும். 10,152 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சரி, அடுத்த சம் போயிடலாமா? அடுத்த சம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குங்க. என்னதுன்னு பாத்தீங்கன்னா, how many numbers are there between 200 and 300 which are exactly divisible by 6, 8 and 9? அதாவது 200க்கும் 300க்கும் இடையே 6, 8, 9 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனை உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. 2019 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. என்னங்க கேட்டிருக்காங்க? 200க்கும் 300க்கும் இடையில இந்த 6, 8, 9ஆல வகுப்படக்கூடிய எத்தனை எண்கள், இந்த மூன்றாலையும் வகுப்படக்கூடிய எத்தனை எண்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேள்விகள் வந்துருந்துச்சுனாலே கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். இந்த எண்களால் வகுப்படக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இந்த 6, 8, 9, இதுக்கு முதல்ல நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 6, 8, 9. சரி, இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ரெண்டாவது வாய்ப்பாடில் போவோம். 2 6, 4 × 2 8, 9 ஆகாது, அப்படி போட்டுக்கணும். திரும்ப மூணாவது வாய்ப்பாடில் போட்டோம் அப்படின்னா 1 3 3 4 அப்படி வச்சுக்கலாம். அப்போ 3 × 3 9. இது ரெண்டும் ஏதோ ஒரு வாய்ப்பாடில் காமனாக கேன்சல் ஆகாம கிடையாது. அப்போ தானாவகத்தலுக்கு வெளில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பெருக்கிறோம் அப்படின்னா அதான் எல்சிஎம். சரி, பெருக்கிறோமா? 2 × 3 × 4 × 3. அப்போ 3 6, 6 × 4 24, 24 × 3 எனது 72. அப்போ நம்மளுக்கு எல்சிஎம் என்ன கிடைச்சிருக்கு? 72 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. சரி இருக்கட்டும். இப்போ என்னங்க கேட்டிருக்காங்க? இந்த 200க்கும் 300க்கும் இடையே எத்தனை எண்கள் இதால வகுப்படக்கூடிய எண்களா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்க செய்ய வேண்டியது 2 ஸ்டெப் இருக்கு. என்னதெல்லாம் அப்படின்னா 200 இருக்கு இல்லையா, முதல்ல இந்த 200 இந்த 72ஆல வகுங்க. சரி, வகுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 2 × 72 144 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரி இருக்கட்டும். அப்போ இந்த மீதி என்ன கிடைக்கும்? 156 அப்படின்னு சொல்லிட்டு மீதி கிடைக்கும். ஆனா இந்த மீதியெல்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த மீதி கிடைச்சதோட அப்படியே இதை விட்டுருங்க. சரி இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இந்த 300 இந்த 72ஆல வகுத்தணும். வச்சு வகுத்துருவோமா? 300 72 அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னா அப்போ 72 × 4 288 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 288 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதாவது 72ஐயும் 4ஐயும் பெருக்கணும்னா 288 அப்படின்னு சொல்லிட்டு வரும். மீதி என்ன கிடைக்கும்? கடைசி 12 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இந்த மீதி கிடைச்சதோட விட்டுருங்க. இதுக்கப்புறம் இதுல எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ என்னதை பார்க்கணும்? இந்த ஈவுகளை பார்க்கணும். இந்த ஈவுகளை ரெண்டத்தையும் கழிச்சிட்டோம் அப்படின்னா அதான் நம்மளுக்கு ஆன்சர். ஈவை கழிச்சிருமா? 4 - 2 எத்தனை? 2. அப்போ 200க்கும் 300க்கும் அதாவது வகுப்படக்கூடிய இந்த 3 எண்களாலும் வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனை இருக்கா? மொத்தம் 2 தான் இருக்கு. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இப்போ எத்தனை எண்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இதுலயும் என்ன ஸ்டெப் தான்? 3 ஸ்டெப் தான். முதல்ல எல்சிஎம் எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த எல்சிஎம் எடுத்து அந்த நம்பரை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 2 நம்பர் கூட என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். அதாவது முதல் நம்பர் கூடயும் கடைசி நம்பர் கூடயும், முதல் நம்பர் என்னது? 200, கடைசி நம்பர் என்னது? அதுக்கு இடைப்பட்ட நம்பர்கள் அப்படிங்கிறதுனால 200க்கும் 300க்கும் என்ன செய்யணும்? இந்த 72 கொண்டு வகுக்கணும்.
வகுக்கணும். சரி, வகுத்ததுக்கு அப்புறம் அதோட ஈவை கோஷியன்ட்டை என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும், ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ டிவைட் பண்றது ரெண்டாவது ஸ்டெப், அது ரெண்டத்தையும் கோஷியன்ட்டை ஈவை மைனஸ் பண்றது மூணாவது ஸ்டெப். இதுலயும் 3 ஸ்டெப் தான். சரி, ஒரு வேளை இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, அதாவது 200க்கும் 300க்கும் நடுவுல எத்தனை நம்பர் இதால, அதாவது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 3 நம்பர்களால வகுப்படும் அந்த எண்கள் என்ன என்ன, அந்த எண்கள் எதுலாம் அந்த நம்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா, மொத்தம் 2 நம்பரு என்ன ஆகுது, அந்த 200க்கும் 300க்கும் இந்த 3 நம்பரால டிவைட் ஆகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. அந்த எண்கள் என்ன என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த எல்சிஎம் இருக்கு இல்லையா, அந்த எல்சியத்துக்கு மடங்கு வந்து கண்டுபிடிச்சே இருக்கணும். அப்போ ஒரு 72 72, 2 72 என்னது 144. சரி இருக்கட்டும். 3 72 216, 4 72 288. அப்போ அந்த 200க்கும் 300க்கும் இடைப்பட்ட எண்கள் என்னதுலாம் 216 288. அப்ப 216 288 தான் இந்த 6 8 9ஆல வகுப்படக்கூடிய எண்கள் அப்படிங்கிறத கடைசியா கண்டுபிடிச்சிருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.